இல்ல கண்டிப்பாக திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எல்லாம் கூடுதல் இடம் கேட்டு நெருக்கடியை கொடுப்பார்கள். அது ஒரு பெரிய சவால் தான். இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஆனா, அதை சமாளித்து இந்த கூட்டணியை வெற்றிகரமாக அடுத்த கட்டத்துக்கு முதலமைச்சர் நகர்த்துவார். ஏற்கனவே பல நேரங்களில் நகர்த்தி இருக்கிறார். எனவே நகர்த்துவார். இப்ப எல்லாருக்கும் என்னன்னா சார், தொடர் வெற்றி. இப்ப திமுக நினைக்குது, திமுகவினுடைய பேலன்ஸ்ல தான் இந்த வெற்றின்னு. கூட்டணியினுடைய பேலன்ஸ்ல தான் இந்த வெற்றி அப்படின்னு கூட்டணி கட்சிகள் நினைக்கிறாங்க. இது ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து தொடர்புடையது. இவர்களால் அவர்களும் பயனடைந்திருக்கிறார்கள், அவர்களால் இவர்களும் பயனடைந்திருக்கிறார்கள். 2 பேரும் சேர்ந்து நிற்கிற போதுதான் இந்த தொடர் வெற்றி சாத்தியமாயிற்று. ஆனா கூட்டணிகள் என்ன கிளைம் பண்றாங்கன்னா, எங்களால தானே சாத்தியமாச்சுன்றாங்க. அப்ப ஒரு கேள்விய திமுக தரப்புல எழுப்புவாங்க. உங்களாலதான் சாத்தியமாச்சுன்னா, நீங்க தனியா நின்று அதை சாத்தியப்படுத்திக்க வேண்டியதானே, ஏன் எங்க கூட வர்றீங்கன்னு கேட்பாங்க. இப்ப கூட்டணி கட்சிகள் என்ன சொல்லுவாங்க, அப்ப எங்களை நீங்க கழட்டி விட்டுற வேண்டியதுதானே, ஏன் நீங்க எங்களை சேர்க்கிறீங்கம்பாங்க. இது ஒரு மியூச்சுவல் கன்சர்ன் தான். அப்ப தொடர் வெற்றிகளை பெற்று வந்திருக்கிற போது ஏன் ஒரே ரேஞ்சிலேயே இருக்கணும்? 2019லயும் 2 தொகுதி, 2024லயும் 2 தொகுதி. 2019லயும் ஒரே அளவீடு, 2024 ஒரே அளவீடு. அடுத்த கட்டத்துக்கு அப்ப 2021ல 6 கொடுத்த மாதிரி இப்பவுமே 6 கொடுக்கணும்னா, தொடர்ச்சியாக வெற்றிகளை ஈட்டிக்கொண்டே வருகிறோமே. ஏன் ஒரே நிலையிலேயே இருக்கணும்? அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறது இயல்பு தானே. ஆனா அதற்கான சூழல் இருக்கான்றதையும் பார்க்க வேண்டியிருக்கு. எனவே நெருக்கடிகள் இருப்பது என்பது இயல்புதான். அந்த நெருக்கடிகளை சமாளித்து தேர்தல் களத்தில் எப்படி கொண்டு செலுத்துவார் என்பதை கடந்த காலத்துல பார்த்திருக்கோம். எனவே திமுக தலைவர் அதை மிக நேர்த்தியாக கொண்டு செலுத்துவார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன்.